ஓகே. உன் வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கார்பரேட்ல நீ ஆசைப்படுற வேலை கிடைக்கும். அதுக்கு உனக்கு சர்க்கார் 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கும். அந்த ஒரு வருஷத்துல நீ தொழில் கத்து நீ பிழைச்சுக்கலாங்கிறது உரிமையா கொண்டு வரும். இட்ஸ் அ ரைட். நேற்று பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட்டை குறித்து விமர்சனம் செய்த யூடியூப் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த பதிலை அளிக்க விரும்புகிறோம். நம்பர் 1, காங்கிரஸ் கட்சியை பார்த்துதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று வேலைவாய்ப்புக்கு 15,000 ரூபாய் மாதத்திற்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் ஆனந்த் சீனிவாசனும் ராகுல் காந்தி 8,500 ரூபாய் தருவேன் என்று சொன்னதை யாரும் நம்பவில்லை என்பதுதான் நிதர்சனம். இது சம்பந்தமாக உத்தரப்பிரதேசத்திலும் பெங்களூரிலும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெண்கள் வரிசையில் நின்றது வரலாறு. ஸோ போற வழியில் சீமான் போன்று ஏதோ ஒரு வாக்குறுதியில் அள்ளிவிட்டு செல்வதற்கு ஆனந்த் சீனிவாசனும் ராகுல் காந்தியும் செய்யலாம். ஆனால் பாஜக மாதிரி ஒரு பொறுப்புள்ள கட்சி அதை செய்ய முடியாது. எதை செய்ய முடியுமோ, எந்த வாக்குறுதியை மக்களுக்கு அளித்தால் அதை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டுமே பாஜக செய்யும். அதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களுமே தெரிவித்திருக்கிறார்கள். இன்ஃபோசிஸ்ல 10,000 கம்மி, டிசிஎஸ்ல 25,000 கம்மி, ஹெச்சிஎல்ல 8,000 கம்மி, விப்ரோல 8,000 கம்மி, டெக் மஹேந்திரால ஒரு 5,000 கம்மி. ஆனந்த் சீனிவாசன் என்ற பொருளாதார மேதை இன்னொன்றை கேட்டிருக்கிறார். அதாவது டிசிஎஸ்ஸில் போன வருடம் 25,000 பேருக்கு வேலை போயிருக்கிறது. இன்ஃபோசிஸில் 10,000 பேருக்கு வேலை போயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவர் இதை ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புகிறோம். டிசிஎஸ்ஐ பொறுத்தவரை 25,000 பேர் வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறார்கள் என்பது சொல்வது முற்றிலும் போய் தவறான தகவல். டிசிஎஸ்ஸில் வெறும் 20,000 நான் பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த வேலையை செய்ய முடியாதவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக 40,000 பேர்களை 40,000 இன்ஜினியரிங் பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்ஃபோசிஸில் 20,000 புதிய இன்ஜினியரிங் பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பொய் சொல்வதையே குலத்தொழிலாக கொண்டிருக்கும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இதையெல்லாம் நிறுத்திக் கொள்வது நலம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குல்ல, பொதுத்துறம் தானே, அதுலயே 12,000 வேலை கம்மி பண்ணிருக்கீங்களே. மேலும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பேசுகையில் இந்திய பொது உடைமை வங்கிகளில் கிட்டத்தட்ட 20,000 வேலை வாய்ப்புகள் பறிபோனதாக தெரிவித்திருக்கிறார். இது முற்றிலும் தவறான தகவல். 20,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகினால் அது அந்த 20,000 பேர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதை திரும்பவும் அதற்கு அப்பாயின்மெண்ட் புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கு என்ன நடைமுறைகளோ அதை பின்பற்றி அதை 20,000 பேரை அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை பொதுத்துறை வங்கிகள் செய்து வருகின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், 20,000 பேர் பணி போய்விட்டது என்றதை சொன்ன ஆனந்த் சீனிவாசன், அதே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 3 மடங்கு பணியாளர்களை அமர்த்தி இருக்கிறது என்பதை சொல்ல மறந்ததேனோ என்று தெரியவில்லை. ஒருவேளை அது மத்திய அரசுக்கு சாதகமாக இருந்து விடுமோ, காங்கிரசுக்கு பாதகமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் சொல்ல மறந்தாரா என்று தெரியவில்லை. 2018 வெறும் 38,198 பேரை பணி அமர்த்தியிருந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இன்று கிட்டத்தட்ட 1,34,000 பேரை பணியில் அமர்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மடங்கு பணியாளர்கள் இந்த 4 வருடங்களில் 6 வருடங்களில் 3 மடங்கு அதிகமாக பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிறது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். 1,43,00,000 பேர் தான் டாக்ஸே கட்டியிருக்கான். எவ்வளோ? 1,43,00,000. ஆமா, இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 140 கோடி பேர். அதுல அப்பனா 1% தான் முக்காவாசி டாக்ஸை கட்டி இருக்கிறான். 1.4% தான் இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரி கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் முற்றிலும் தவறான தகவல். 2022-23 கிட்டத்தட்ட 7.4 கோடி இந்தியர்கள் வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறார்கள். அமிதாப் பச்சன்ல இருந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வரைக்கும் 100ல 29 ரூபா கட்டுறோம். அம்பானி, டாடா,
பிர்லா, நாடார் எல்லாரும் சேர்த்து கட்டுறது 27 ரூபா. யார் நிறைய வேற டாக்ஸ் கட்டணும்? தனி மனிதன் நிறைய கட்டணுமா, கார்பரேட் நிறைய கட்டணுமா? அமிதாப் பச்சன் முதல் ஆனந்த் சீனிவாசன் வரை 29% இன்கம் டாக்ஸ் வருமான வரி கட்டுகிறார்கள். அதற்கு நேர் எதிராக கார்பரேட் என்று கூறி வரும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் கார்பரேட் வெறும் 27% தான் வரி கட்டுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இதை முக்கியமாக ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 29% என்பது மேக்சிமம் ஸ்லாப். அது 29%. அதுக்கு கீழ் ஏகப்பட்ட ஸ்லாப்ஸ் இருக்கிறது. அவர்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்பது ஆனந்த் சீனிவாசனுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா, இல்லை புரியாமல் இருப்பது போல் நடிக்கிறாரா என்றும் தெரியவில்லை. கார்பரேட்ஸை பொறுத்தவரை 27% என்பது ஒரே ஸ்லாப். 11 லட்சம்க்கு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது போகும், 4 பேருக்கு போகும். டாட்டாக்கு போகும், எல்என்டிக்கு போகும். எல்என்டிக்காரன் எனக்கு கிடைக்கலன்னு தர்றான். டாட்டா, எல்என்டி, ரைட்டா, அம்பானி, அதானி, இவங்க தான் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ஸு. மாற்றி பெரிய ப்ராஜெக்டை இவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது ஆனந்த் சீனிவாசன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு யாருங்க? எல்என்டி, அம்பானி, அதானி இவங்களை தவிர வேற யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா 2G மாதிரி ஒரு க்ளோஸ்டு டெண்டரை போட்டிருந்தாங்க. எல்லாம் ஓப்பன் டெண்டர், எவ்வளவு பப்ளிக் டொமைன் இருக்கு. ஆனந்த் சீனிவாசன் கூட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் என்னென்ன ப்ரீகோஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணாங்க. இவர் கூட அம்பானி அதானியோட கம்பெனிட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை எடுக்கலாம். இது யாரும் தடுத்து நிறுத்தல. கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. கெப்பாசிட்டியே இல்லாம சும்மா அம்பானி அதானி எப்ப பாரு வச்சு விட்டிட்டு இருக்க கூடாது. ஏதோ 4000 5000 கோடியோ மெட்ராஸ்ல ஒருத்தர் போய் டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. அவருக்கு இது கட்டின கட் அவுட் வச்சவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா அங்க போய் உணர்ச்சி பட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தில் ஆனந்த் சீனிவாசன் தேவையில்லாமல் மூக்கை நுழைந்திருக்கிறார். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டு திருமணத்திற்கு சென்று ஆட்டம் போட்டிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். அம்பானி வீட்டு திருமணத்தில் சென்று ஆட்டம் போடுவதும் ஆட்டம் போடாமல் இருப்பதும் அவருடைய சொந்த வெறுப்பு. அதன் தலையீடு ஆனந்த் சீனிவாசனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று இருக்கு. தட் இஸ் இப்போ நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு காசு பண்ணேன்னா லாபத்துல வர வேண்டிய டாக்ஸ்ல பணம் கட்ட வேண்டியது அதை 2.5% ஏத்திட்டாங்க. அதாவது இப்ப மில்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு காய் சம்பாதிச்சானா அதை வெள்ளை எடுக்கிறச்ச கட்ட வேண்டிய டாக்ஸ் 10% இருந்தது, அதை 12.5% ஆக்கிட்டான். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து டாக்ஸ்களையும் உயர்த்துவோம், அப்பொழுதுதான் இந்தியாவை முன்னேற்ற முடியும் என்று சாம் பிட்டாரோ ராகுல் காந்தி ஆலோசனை சொன்ன போது ஆனந்த் சீனிவாசன் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆரோக்கியமாக செயல்படுகின்ற பங்குச்சந்தை என்றால் அது இந்திய பங்குச்சந்தை மட்டுமே. அதாவது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செட்டில்மெண்ட், பேமெண்ட், பேங்கிங், ஈவன் செபி எல்லாம் அனைத்தும் அந்த பங்கு சந்தையை ஒருங்கிணைக்கும் அனைத்தும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக செயல்படும் இந்திய பங்குச்சந்தை மட்டுமே. அதனால் தான் உலகில் உள்ள அனைத்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரும் இந்திய பங்குச்சந்தையை நாடி வருகிறார்கள். அடுத்தது சூதாட்டம் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு. அது பஃபெட்டே சொல்லியிருக்கிறார் சூதாட்டம்னு. அந்த சூதாட்டத்துக்கு நல்ல அரசுனா என்ன பண்ணும்? சூதாட்டத்தை நிறுத்தணும். பங்குச்சந்தை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சூதாட்டம் என்றும் குற்றம் சாட்டும் ஆனந்த் சீனிவாசன் நாளை ராகுல் காந்தியோ இந்திரா காங்கிரஸோ ஆட்சிக்கு வந்தால் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை முற்றிலுமாக தடை செய்வார்களா என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும்.